நாடு முழுவதும் நீட் தேர்வுகள் நடந்து முடிந்த நிலையில் ஆள்மாறாட்டம் செய்த புகாரில் வடமாநிலங்களில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீட் தேர்வு தொடங்கிய போது ஆங்காங்கே நடந்த மோசடி நிகழ்வுகள் இப்போது அதிக அளவில் நடைபெறுவது வேதனை அளிப்பதாக கல்வி ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்த நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபட்ட புகாரில் மருத்துவ மாணவர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு மாணவருக்கு பதிலாக ஆள்மாறாட்டம் செய்து நீட் நுழைவுத் தேர்வில் அவரை வெற்றி பெற வைக்க 5 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை பேரம் நடைபெற்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. MBBS மற்றும் BDS ஆகிய மருத்துவ படிப்புகளுக்காக நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நுழைவுத் தேர்வுக்காக நீட் கடந்த 2013ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. எளிதில் ஆள்மாறாட்டம் செய்ய முடியாத வகையில் மாணவர்களின் கைரேகை உள்ளிட்ட பயோமெட்ரிக் அடையாளங்களை பெற்று இந்த நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. இருந்த போதிலும் இதிலும் சில நேரம் ஆள்மாறாட்டம் நடைபெற்றதும் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு மருத்துவக் கல்லூரிகளில் சேரும்போது ஆள்மாறாட்டம் நடந்தது கண்டறியப்பட்ட நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அரங்கேறியது. நடப்பாண்டு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் மோசடி செய்ததாக வடமாநிலங்களில் அதிக அளவில் கைது சம்பவங்கள் நடந்து வருகின்றன. குறிப்பாக பீகாரில் மட்டும் 20க்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளனர். பாட்னாவில் நீட் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய இருவர் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட விடைத்தாள்களுடன் வந்திருந்தது கண்டறியப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் நீட் கேள்வித்தாள்களை லீக் செய்யக்கூடிய கும்பல் மூலமாக அவர்கள் விடைத்தாள்களை பெற்றது தெரியவந்தது. நீட் கேள்வித்தாளை முன்னரே தருவதாக கூறிய கும்பல் சில மாணவர்களிடம் 30 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு பாட்னாவில் உள்ள விடுதிகளில் ரகசியமாக தங்க வைத்ததாக பீகார் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வு தொடங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னதாக இதுதான் நீட் கேள்வித்தாள் என்று கூறி அதற்கான விடைகளுடன் மாணவர்களுக்கு வழங்கியதாகவும் அதனை மனப்பாடம் செய்து நீட் தேர்வை எழுதும்படி பணம் கொடுத்த மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் போலீசார் கூறுகின்றனர். மே 5ஆம் தேதி நீட் தேர்வு முடிந்த நிலையில் மே 6ஆம் தேதி சந்தேகத்திற்குரிய லாட்ஜ் அறைகளில் பாட்னா போலீசார் நடத்திய சோதனையில் பல விடைத்தாள் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதேபோல பீகாரில் புர்னியா பகுதியில் நீட் தேர்வுக்காக ஆள்மாறாட்டம் செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் ஏற்கனவே MBBS படித்து வரக்கூடிய மாணவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. நீட் ஹால் டிக்கெட்டில் இருந்த புகைப்படத்துடன் அவர்களின் புகைப்படம் ஒத்துப்போகாத காரணத்தால் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். பாட்னாவின் தனப்பூர் பகுதியில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் ஆள்மாறாட்டம் செய்த பெண்ணும் கைது செய்யப்பட்டார். பீகாரில் அதிகளவு நீட் தேர்வு மோசடி கைதுகள் நடந்திருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் 3 பேரும் ராஜஸ்தானில் 4 பேரும் இதே புகாரில் கைதாகியுள்ளனர். ராஜஸ்தானின் பரத்பூரில் நீட் தேர்வு ஆள்மாறாட்ட புகாரில் சிக்கிய அபிஷேக் குப்தா என்பவர் மருத்துவ மாணவர் என்பது தெரிய வந்துள்ளது. சூரஜ் குர்ஜார் என்ற மாணவருக்கு பதிலாக அபிஷேக் நீட் தேர்வு எழுத வந்திருந்ததும் இதற்காக சூரஜிடம் 20 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டு 1 லட்சம் முன்பணமாக பெறப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ராஜஸ்தானின் மற்றொரு நீட் தேர்வு மையத்தில் தம்பிக்காக தேர்வு எழுதிய அண்ணனை போலீசார் கைது செய்தனர். ஆதார் அட்டையில் தில்லுமுள்ளு செய்து தம்பியின் புகைப்படத்திற்கு பதில் தனது புகைப்படத்தை ஒட்டி தேர்வு எழுதிய அண்ணன் பகீரத் ராம் சிக்கியுள்ளார். நடப்பாண்டு நீட் தேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக பல புகார்கள் சமூக வலைதளங்களில் எழுந்த நிலையில் அவை அடிப்படை ஆதாரமற்றவை என்று தேசிய தேர்வு முகமை விளக்கமளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.